ஜெட்டி விநாயகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பஞ்சதந்திர கதையில் நட்பை பெறுவதில் 4ஆம் பாகமாக இரணியன் கூறும் கதையை கேட்கவிருக்கிறோம். இந்த இரணியன் என்ற எலி ஆமைக்கும் காகத்துக்கும் தன்னோட கதையை சொல்லுது, தனக்கு என்ன நேர்ந்ததுன்ட்டு. அதாவது இந்த இரணியன் எலி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோன்னு சொன்னோம். எலி வலைக்குள்ள எப்படிப்பட்ட வலை, ஒரு வழியில் கிடையாது. இந்த பக்கம் அந்த பக்கம் 3-4 பக்கம், எந்த பக்கம் வேணாலும் எதிரி வந்தால் தப்பிச்சிக்கலாம், எப்படி வேணால் உள்ளே வரலாம் போகலாம். எதிரிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கூடிய சௌரியமான வழிகளை வச்சுக்கிட்டு தன்னோட கூட்டாளிகளோடு வாழ்ந்துட்டுருக்கு. இவங்களுக்கு உணவு ஒரு எளிமையான வழியில் ஒரு இடத்துலேருந்து உணவு கிடைச்சிது. எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் ஒரு மடம், சிறிய மடம், அங்கே ஒரு சாமியார் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு கோயிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதம், பக்தர்கள் காணிக்கையை கொடுக்கக்கூடிய தானியம், இதெல்லாம் என்ன பண்ணுவார், வாங்கிட்டு தன்னோட வீட்டில் வச்சுருப்பார். தான் ஒரு வேளை சாப்பிட்டது போக மீதியை பத்திரப்படுத்தி வச்சுருப்பார். அவர் அதை போல் பத்திரப்படுத்தி வச்சுருந்துட்டு அவர் இறை வழிபாட்டுக்கு போயிடுவார். அதை போல் போகிற நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், அவரோட உணவு, அவரோட தானியம் இதெல்லாம் நாங்கள் போயிட்டு கூட்டாளிகளோடு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சாப்பிடுவோம். இவர் எங்களுக்கு மறைக்கணுன்ட்டு ஒரு இடமா மாற்றுறாரு. இங்கே வைக்கிறாரு, அங்கே வைக்கிறாரு, உரியில் கட்டுறாரு, மேலே வைக்கிறாரு. எங்கே வச்சாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், திறமையாக போய்ட்டு வாசனை வச்சு நல்லா கண்டுபிடிச்சி ஈஸியாக போயிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்படி எங்கள் கூட்டாளிகளோட நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அதில் இந்த இறையை கண்டுபிடிக்கிறதுல நான் கொஞ்சம் திறமைசாலின்றதுனால எல்லாம் என்னை நம்பியே வருவாங்க. என் கூட்டம் என்னை நம்பியே வந்துட்டு இருந்தது. இப்படிலாம் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். இப்படி இருந்துகிட்ருக்கிற சூழ்நிலை ஒரு நாள் அந்த மடத்துக்கு அவங்களுடைய பெரிய மடாதிபதி அவர் இவங்களுடைய மடம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறதுக்கு வராரு. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய இறை சிந்தனை கதைகள்லாம் இந்த சின்ன மடாதிபதிக்கு சொல்லிகிட்ருக்கார். இப்படி சொல்லும்போது இந்த சின்ன சாமியார் என்ன பண்ணுறாரு, இந்த உள்ளூர்லேயே இருக்கிறவர் எப்போ பார்த்தாலும் மேலே பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, ஒரு குச்சி எடுத்துக்கிறாரு, தட்டுறாரு. இவருக்கா பெரிய சாமியார் இந்த சொல்லிக்கிட்டே இருக்கார். இன்னும் நம்ம தெய்வ சிந்தனை கதைகளை சொல்லும்போது இவர் கவனிக்க மாட்டுறாரு. இவரெல்லாம் என்ன ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவம் வருது. என்னப்பா நீனு, ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், சாமி என்னை மன்னிச்சிடுங்க, இங்கே வீட்டில் ஒரே எலி தொல்லை, என்னோடய தானியங்களை எனக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் எதையுமே எங்கேயும் வைக்க முடியல, அடுத்த வேளை உணவு எது வச்சாலும் இந்த எலிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுது, எனக்கு இந்த எலி தொல்லை தாங்க முடியல, அதனால் நான் அப்பப்போ தட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த பெரிய மடாதிபதி சொல்கிறார், சரி ஊர் மக்கள் சில பேரோட உதவியோட கேட்டு, இப்போ இந்த எலி ரொம்ப தூரத்துலேருந்து வராது, எங்கேயாவது பக்கத்தில் தான் வலை இருக்கும், அதோட காலடி தடத்தை வச்சு நான் எந்த பக்கம் வருதுன்னு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். ஊர் மக்களோடைய நான் கூப்பிட்டு நான் அதை அப்புறப்படுத்திடுறேன் எலிகள்லாம். அப்புறம் நீ தொல்லை இல்லாமல் நீ இறை வழிபாட்டில் இருக்கலாம், நான் அதுக்கான உதவி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சாமியார் இந்த காலடி தளத்தை கவனிக்கிறார். இந்த எலி இதெல்லாம் கேட்டுட்டு, எப்படி இந்த பெரிய சாமியார் ரொம்ப திறமையானவராக இருக்கிறாரு, அவர் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்ச விஷயம் உள்ளவராக இருக்கிறாரு, எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி அழிச்சிடுவார் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணோம், என்னோடய கூட்டாளிகள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க நம்ம இங்கேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். எல்லோரும் என்னை நம்பி வந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பூனை ஒன்று வந்தது, எங்கள் கூட்டாளிகளை சில பேர் கடித்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அதோட இடத்துக்கு, அவங்களோட குட்டிகளுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ இருக்கிற கூட்டாளிங்களுக்கெல்லாம் என் மேலே ஒரே கோபம், நீ சரியான வழியில் கூட்டின்னு போகல, என்ன இந்த ஒரு நல்ல வழி கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் போகிறோம்போ, அங்கே வேலைக்கே போகிறோம், சாமியார் தானே எங்களெலாம் கொல்ல போகிறாரு, எடுத்துன்னு போய் எங்கேயா தானே விட போகிறாரு, விட்டு போட்டோன்னு சொல்லிட்டு வலைக்கு போயிடுச்சுங்க. அப்புறம் ஊர் மக்கள் வலையை நோண்டி அங்கே இருக்கிற எலியெல்லாம் வேறு இடத்துல விட்டு எங்களுடைய சேமிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் தானியம் நாங்கள் வச்சுருந்த கிடங்கு தானிய கிடங்குல இருந்த உணவு பூரா போச்சு. இப்போ என் கூட்டாளிகளும் போயிட்டாங்க, எனக்கு இருந்த சேமிக்கப்பட்ட உணவும் போயிடுச்சு, எனக்கு ஈஸியாக உணவு கிடைச்சா அந்த சாமியார்கிட்ட இருந்து நான் போய் உணவு எடுக்க முடியல, என் கூட்டமே என்னை மதிக்காத போது நான் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், அதுதான் நண்பா எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரணியன் எலி சொல்லுது. ஐயோ இப்படியே ஆகிப்போச்சு உன் கதை, சரி விடு பார்த்துக்கலாம், என்னப்போ இனிமேட்டு என்ன எங்கள் கூட வந்துட்டல்ல, காகமும் நானும் உனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்லுது. ஆமாம் சொன்னோடனே இந்த எலி சொல்லுது, இந்த உதவி பண்ணி என்ன பண்ணுறது, வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு,
எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் போல் அப்படின்னுது. இப்போ ஆமை சொல்லுது, நண்பா இப்படிலாம் நீ மனசு உடஞ்சி பேசக்கூடாது அப்படின்னுது. இல்லைப்பா, எனக்கு இது தெரியும், இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் ஊரில், எல்லாம் விதி தான் காரணம், விதிப்படி தான் நடக்கும், அவ்வளோதான் என் விதி, முடிய போது போல இருக்குது. சரி, நீ எப்படி இதை சொல்கிற அப்படின்னோடனே, இதுக்கு ஒரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன் கேளு, எல்லாமே விதிப்படி தான் நடக்குன்றதுக்கு ஒரு கதை நான் சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இரணியன் எலி சொல்லுது. உடனே காகமும் ஆமையும் இந்த எலியை சொல்லக்கூடிய கதையை கேட்குறதுக்கு ஆர்வமாக தயாராக இருக்குது. நீங்களும் ஆர்வமாக தயாராக இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த கதையை, இந்த இரணியன் இந்த விதிப்படி நடக்கும் என்ற கதையை நாளை கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. வணக்கம்.